Friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட டோர்னமெண்ட் முடிஞ்சு நேற்று திருநெல்வேலியில் அது யார் கப்பு ஜெயிச்சாங்க, யார் வேணும் அந்த மேட்ச் வேணும் சரி கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம் தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜூனியர் கிரிக்கெட்டும் நம்ம ப்ரொமோட் பண்ணோம். அண்ட் இது ரன் பை சிஎஸ்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதை கண்டக்டட் இன்டர் ஸ்கூல் T20 சாம்பியன்ஷிப் இது. அண்ட் 2012 ஸ்டார்ட் ஆனதுங்க இது. அப்போ 32 டீம் விதின் சென்னை மட்டும் தான் நடந்தது. இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா 100 டீமுக்கு மேலே மல்டி டிஸ்ட்ரிக்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் 18 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து ஸ்கூல்ஸ் வந்தாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண. கோவா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா. இந்த டோர்னமெண்ட்லாம் விளையாடி தான் உங்களுக்கு சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் அவங்க ஸ்கூலிங் டேஸில் விளையாண்டது. அவங்கெல்லாம் இதுலேருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்களும் பக்கத்தில் இருக்கிற அகாடமி சிஎஸ்கே அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சென்னை, அப்கோர்ஸ் துறைப்பாக்கம், சேலம், கோயம்புத்தூர் என்றால். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க டோர்னமெண்ட் நடத்துவாங்க. சிஎஸ்கே ஆர்கனைஸ் பண்ணது இந்த இன்டர் ஸ்கூல் சாம்பியன்ஷிப். ரைட், ஃபைனல் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். குரூப் மேட்சஸ் நிறைய நடந்தது. நாங்கள் இனாகுரல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தேன். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். போன மாதம் பார்க்காதவங்க பாருங்கள் பாய்ஸ். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பாய்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனலை பிரபலப்படுத்தி விடுங்க. ரைட், JPR மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை அவங்க தான் சாம்பியனு. அண்ட் வெரி டஃப் மேட்ச், வெரி க்ளோஸ் மேட்ச். ஒரு ரனில் தான் ஜெயித்தோம். ஆமாம், ஜெயிச்சாங்க அவங்க. ஸோ JPR MHS சென்னை வந்து தி பெட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா MH மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்க தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. ஒரு ரன் தான், எந்த பக்கம் வேணால் மேட்ச் போயிருந்திருக்கும். பட் வெரி க்ளோஸ் மேட்ச். விளையாண்ட இடம் வந்து ICL சங்கர் நகர் கிரிக்கெட் கிரவுண்டு திருநெல்வேலியில் நடந்தது நேற்று. ரைட், ஸ்கோர் லைனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இவங்க தான் JPR தான் பேட்டிங் பண்ணாங்க. சென்னை 137 ஆல் அவுட். 17 ஓவர்லேயே ஃபுல்லாக கூட விளையாடல அவங்க. இன்னொரு 17 பால் பாக்கி இருக்குது. ஸோ 137 இஸ் நாட் அ வின்னிங் ஸ்கோர், ஸ்பெஷலி வேறு ஆல் அவுட். கொஞ்சம் மாரல் டவுனாக தான் போனாங்க. பட் ஃபீல்டிங் ஆகட்டும், போலிங் ஆகட்டும் பிரமாதப்படுத்திட்டாங்க. பேட்டிங் பண்ணும்போது JPRக்கு வந்து டாமினிக் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 28 ரன் எடுத்தார். அப்புறம் அவங்களுக்கு ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் டீமுக்கு கார்த்திக் ராகுல்ன்றவர் 3 for 17 3 விக்கெட் எடுத்தார். சேஸ் பண்ணும்போது 138 தானே அப்படின்னு நினைக்க முடியாது நீங்கள் எப்போதுமே. அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் பவுல்ட், மேட்ச் இஸ் நாட் ஒன், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் 136 for 9 20 ஓவர் முடிஞ்சு போச்சு. ஒரு ரன்னு 2 ரன் வேணும் ஜெயிக்கிறதுக்கு, ஒரு ரன் வேணும் டை ஆகிறதுக்கு. ஒரு ரன் அவங்க ஒரு ரன்னில் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ராமகிருஷ்ணா கோயம்புத்தூருக்கு வந்து ஹரிஷ் ராகவன்ற ஒரு 35 ரன்னும், கௌஷிக் பாபுன்ற ஒரு 28 ரன் எடுத்தார். JPRக்கு பார்த்தீங்கன்னா சரவ்ஜித் ஸ்ரீனிவாசன் 4 for 32. அதுதான் போலர்ஸ் வின் டோர்னமெண்ட். நான் எப்போதுமே சொல்கிறத பாருங்க, 4 விக்கெட் எடுத்துட்டார் ஃபைனலில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன். ஒரு விக்கெட் கூட கம்மியாக தான் அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க ஸ்கோர். 4 for 32. அவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர் நிறைய பேர் வந்தாங்க. மிஸ்டர் லூயிஸ் மரியானோ, அவர் தான் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் சூப்பர் கிங்ஸ் அகாடமிக்கு, அவர் தான் டைரக்டர். அவர் வந்திருந்தார். அப்புறம் மிஸ்டர் செந்தில்குமார், அவர் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் ஈக்விட்டிஸ் பேங்க், அவர் வந்திருந்தார். அப்புறம் மிஸ்டர் கிறிஸ்டபர் டொனால்ட், அவர் பிரான்ச் மேனேஜர் ஆஃப் ஃப்ரையர் இன்டர்நேஷனல், இவங்க தான் வந்திருந்தாங்க அவார்ட்லாம் கொடுக்கறதுக்கு. ரைட், இப்போ யார் யாருக்கு என்ன அவார்டு கிடச்சிட்டாங்கன்னு பார்த்துருவோம். எஸ், பிளேயர் ஆஃப் த ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்து சரவ்ஜித் ராகவ் ஸ்ரீனிவாசன் ஆஃப் JPR MHS ஸ்கூல், அதான் சென்னை டீம் ஃபைனல் வின் பண்ண அந்த பேட்ஸ்மேனுக்கு சரவ்ஜித்துக்கு, பேட்ஸ்மேனில் போலர் 4 for 32 எடுத்ததுனால அவர் தான் மேன் ஆஃப் த ஃபைனல். மொத்த டோட்டல் அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ் 3மே வந்து ரன்னர் அப்புக்காக வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் தான். இத்தனை பெர்ஃபார்மன்ஸ் இருந்தோம். வென் இட் மேட்டர்ஸ் பவுலர் வின் டோர்னமெண்ட். அவர் 4 விக்கெட் எடுத்ததுனால ஜெயிச்சாங்கனால சரவ்ஜித் கப்பும் ஜெயிச்சிட்டாங்க, பிளேயர் ஆஃப் த ஃபைனல் வாங்கிட்டாங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சாய் சித்தார்த்தன் ஒருத்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர். அப்புறம் பெஸ்ட் பவுலர் வந்து கார்த்திக் ராகுல், அவரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர். அப்புறம் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதான் மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து BM பிரசன்னா, அவரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூர். ஸோ இதில் தான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரைட், இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி எத்தனை பேர் பார்த்தீங்க? உங்கள் அபிப்பிராயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். நீங்களும் பக்கத்தில் இருக்கிற அகாடமியில் போங்க. இது மூலமாக வந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு விளையாடலாம், IPL விளையாடலாம், இந்தியன் டீம் கூட செலக்ட் ஆகலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் க்ளோஸ் பை அகாடமியில் போய் சேர்ந்துருங்க. CSK சூப்பர் கிங்ஸ் அகாடமி எல்லா இடத்துல இருக்குது. தெரியலன்னா எங்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் எப்படி எங்கே கான்டாக்ட் பண்ணணும். ரைட், அகாடமி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதில். இதே சேனலில் நிறையா இருக்கும். பார்க்குறவங்க பார்க்கலாம், பார்க்காதவங்க பாருங்கள். ஒரே பார்த்து 10 பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.